ஆண்டவராய் இயேசு எந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அகற்றி போட போகிறார். திடீரென்று சொல்லி நீங்கள் பார்க்குற வேளையிலே தொடர்ச்சியான சம்பளம் இல்லாதது நிமித்தம் பொருளாதாரத்தில் தடைபட்டு இருக்கிறீர்களா? நீங்கள் செய்கிற தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் தோல்வி அடைந்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஏற்பட்ட வியாதி நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் காணப்படுகிறதா? உங்கள் வீட்டில் வயதுக்கு வந்து திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் திருமண வரன் அமையாதது நிமித்தம் தடைகளாய் நீங்கள் துக்கத்தோடும் கவலைகளோடும் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு இந்த நாளிலே உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் அகற்றி போட போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சேவையாக்குவார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இந்த காலை பொழுதில் உங்கள் தடைகளெல்லாம் இயேசு மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் தடையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற நாளாய் இந்த நாள் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்பாக நடப்பேன். இந்த வசனத்தில் தடைகளெல்லாம் உடைப்பேன், மூடிய கதவுகள் எல்லாம் திறப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனுஷன் முடியாது என்று நினைக்கும் இடத்திலும் கூட ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். தேவனாகிய இயேசு தடைகளை மாற்றி ஆசீர்வாதமாக உங்களை நடத்த போகிறார். ஒரு விவசாயி ஒரு கழுதையை கொண்டு தன் விவசாயத்தை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தன் நிலத்தில் தண்ணீர் இல்லாத கிணத்தில் அந்த கழுதை விழுந்து விட்டது தவறி. அந்த கழுதையை தூக்க எவ்வளோ பிரயாசப்பட்டார், இந்த கழுதையை தூக்க முடியவில்லை. உடனே பார்த்தார், இந்த கழுதை என் கண் முன்னே சாகிறதை என்னால் காண முடியாது என்று சொல்லி அந்த கழுதையை அந்த தண்ணீராத கிணத்துல அப்படியே மண்ணை போட்டு மூடிவிட அவர் யோசனை செய்து அந்த கிணற்றிலே மண்ணள்ளி போட ஆரம்பித்தார். அவர் போட்ட எல்லா மண்ணும் அந்த கழுதை மேலே விழுந்தது. ஒவ்வொரு முறையும் அவர் மண்ணள்ளி போடும்போது அந்த கழுதை உதறிக்கொண்டு அந்த மண்ணு மேலேயே ஏறி சில மணி நேரத்தில் அந்த கழுதை அந்த தண்ணீர் இல்லாத கிணத்திலிருந்து வெளியே ஏறி வந்தது. கழுதையை மூடுவதற்காக போடப்பட்ட மண்ணே அந்த கழுதை வெளியே வருவதற்கு உதவியாக இருக்குமானால், கழுதையை மூடணும் என்று போடப்பட்ட அந்த மண்ணே கழுதை உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருக்குமானால், சத்துரு உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த தடைகள், பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த தடைகள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சாபத்தினால உங்கள் வாழ்க்கையில் வந்த தடைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு இந்த நாளிலே அவர் எல்லாவற்றையும் அகற்றி போட போகிறார். உங்களுக்காக வெண்கல கதவுகளை உடைக்கப் போகிறார், இருப்பு தாழ்பாடுகளை முறிக்கப் போகிறார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதைகளையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிற நாளா இந்த நாள் இருக்கும். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 37வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையில சகலமும் இந்த நாளிலே ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. தடைகளெல்லாம் மாறப்போகிறது. நீங்கள் கடன் சுமையோடு கூட நான் உழைக்கிற எல்லா பணங்களும் நான் வட்டிக்கு கொடுக்கவே சரியாக இருக்கிறது, என் பொருளாதார பெரிய நஷ்டமா இருக்கு, சிரத்தில் பெரிய வியாதியோடு இருக்கிறேன், குடும்ப உறவுகளுக்கு இடையில பிரச்சனை, எனக்கு குடும்பங்களில் உதவி செய்ய ஒருவர் இல்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய் கூட இருக்கிறீர்களா? இந்த காலை பொழுதுல உங்கள் அருகில் இயேசு உண்டு, உங்கள் வீட்டில் இயேசு வந்திருக்கிறார். இந்த நாளிலே உங்கள் தடைகளை அகற்றி போடுவதற்காக உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தராகிய இயேசு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். தடைகளோடு கூட வியாதி என்கிற தடை, பொருளாதார நஷ்டம் என்கிற தடை, பிஸ்னஸில் ஏற்பட்ட தோல்வி என்கிற தடை, தன் வேலையில ஆண்டவரே தொடர்ச்சியா வருமானம் இல்லை என்கிற தடை, தன் குடும்பத்தில் உறவுகளுக்கு இடையில இருக்கிற பிளவுகள் நிமித்தம் வந்த தடை, திருமண வயது உள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாதது என்கிற தடையெல்லாம் இந்த காலை பொழுதுல எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றி கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நீர் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார்.